தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பள்ளி மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் சீருடையை தவிர்த்து புத்தாடை அணிந்து வந்தனர். பின்னர் பள்ளியின் மைதானத்தில் வகுப்பு வாரியாக பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடினர். மயிலாடுதுறையில் தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலை கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் பத்மினி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேராசிரியைகள், மாணவிகள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் மேடையில் ஆடிய மாணவிகளுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் மாணவிகள் பலர் பார்வையாளர் வரிசையில் நின்றபடி நடனமாடி கவனத்தை ஈர்த்தனர். மேலும் பாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அங்கு பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் பாரம்பரிய வேஷ்டி மற்றும் சேலைகளை அணிந்து வருகை தந்து பொங்கல் வைத்து படையலிட்டு கோப்புகளுக்கு சூடம் ஏற்றி காண்பித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் பெண் அலுவலர்களுக்கு நடத்தப்பட்ட மியூசிக்கல் சேர் போட்டியில் ஏராளமான பெண் அலுவலர்கள் ஆர்வமுடன் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கடலூர் அருகே உள்ள சான்றோர் பாளையத்தில் குளோபல் சிறப்பு பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மனநலம் குன்றிய குழந்தைகள் மற்றும் மாணவிகள் உள்ளனர். குளோபல் சிறப்பு பள்ளி வளாகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர் மரபு திருவிழா என்ற பெயரில் மனநலம் குன்றிய குழந்தைகள் மற்றும் மாணவிகள், ஆசிரியர்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் குளோபல் தொண்டு நிறுவனர் மற்றும் தலைவர் எம். குமுதம் தலைமை தாங்கினார். மனநலம் குன்றிய குழந்தைகளுடன் தமிழர் மரபு திருவிழா என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பூர் ஏவிபி கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாவிளக்கு முளைப்பாரி எடுத்து வந்து மாணவிகள் பொங்கல் வைத்துக் கொண்டாடினர். அப்போது கல்லூரியில் படிக்கும் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் வித்தியாசமாக ஆண்கள் அணியும் உடையான வேஷ்டி அணிந்து வந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். கல்லூரியில் நடந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் வாலிபர்களை போன்று வேஷ்டி சட்டை, கண்ணாடி அணிந்து அவர்கள் நடனமாடி வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள ஆலவயல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தைப்பொங்கலை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. அவரவர் வீடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட அரிசி, வெல்லம் போன்ற பொருட்களை கொண்டு மாணவிகள் பள்ளி வளாகத்தில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பொங்கல் வைத்து பொங்கலை சிறப்பாக கொண்டாடிய மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் சிற்றம்பல நாடிகள் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் மாநில 250 பேர் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் புகையில்லா போகி மற்றும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி பள்ளி மாணவிகளுக்கு கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டு மாணவிகள் அனைவருக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் வழங்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பெற்றுக்கொண்ட கரும்புகளுடன் மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் இருந்து அந்த தெரு முழுவதும் உற்சாகமாக வலம் வந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள மகாராணி தனியார் கல்லூரியில் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் விழாவில் கல்லூரி மாணவிகள் தமிழகத்தின் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து அனைவரும் ஒற்றுமையாக புத்தம் புதிய மண்பானையில் பொங்கல் வைத்து கரும்புகள் கொண்டு வழிபாடு செய்தனர். பின்னர் வளாகத்தில் அனைத்து மாணவிகளும் ஒன்று சேர்ந்து கும்மியாட்டம் மற்றும் தமிழ் திரைப்பட பல்வேறு பாடல்களுக்கு இசைக்கேற்ப நடனமாடினர். ரேக்லா மாட்டு வண்டி கட்டி அதனை ஓடவிட்டு பின்பு மாணவிகள் ரசித்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஒன்றிய சேர்மன் உஷாராணி குமரேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அலுவலக பணியாளர்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படையல் வைத்து வழிபட்டு சமத்துவ பொங்கலை வரவேற்றனர். பின்னர் அனைத்து அரசு அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கு ஒன்றிய சேர்மன் உஷாராணி குமரேசன் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரேசன் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் மகளிர் கல்லூரியில் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறுதானிய பொங்கல் விழா மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து கலை நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம், குழு நடனம், தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் ஆட தொடர்ந்து சிலம்பாட்டம், உரியடித்தல் ஆகிய கிராமிய விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. இதில் கல்லூரி முதல்வர் யூஜி அமலா, சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் காவல்துறை, கல்லூரி பேராசிரியர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருவாரூர் அருகே உள்ள சேந்தமங்கலத்தில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கலை மற்றும் அறிவியல் கலை கல்லூரி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கையில் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் வைக்க தேவையான பொருட்களுடன் ஊர்வலமாக வந்து கல்லூரியில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். சேந்தமங்கலம் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த ஊர்வலம் பறை இசை, கரகாட்டம், மயிலாட்டம் என 1 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்று கல்லூரி வளாகத்தை வந்தடைந்தது. இந்த ஊர்வலத்தில் கீழக்காவதுகுடி ஊராட்சி மன்ற தலைவர் கலைக்கோவன், திருவாரூர் ஒன்றிய பெருந்தலைவர் தேவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவானது நகர்மன்ற தலைவர் ஃபாத்திமா பஷீரா தலைமையில் நடைபெற்றது. குறிப்பாக மண்பானையில் பொங்கல் வைக்கப்பட்டு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் நகர்மன்ற துணைத் தலைவர், நகராட்சி ஆணையர், அரசு அலுவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் கொண்டாடிய பொங்கல் தின சிறப்பு கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருநங்கை கலைமாமணி சுதா, காயத்ரி மற்றும் ரட்சிதா அவர்களும் கலந்து கொள்ள ஆண், பெண், திருநங்கைகள் என 3 பாலினத்தவரும் ஒன்றாக இணைந்து முக்கூட்டு சமத்துவ பொங்கலாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் சிறப்பு விருந்தினர் தாளாளர், ஆசிரியர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வட்டமாக கும்மியடிக்க அவர்களுடன் பெற்றோர்களும் இணைந்து குலவை போட பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் ஒன்றாக குரல் எழுப்பி அசத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.